friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்ல அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான லஞ்ச் மெனு ரெசிபி தான் செய்ய போறோம். தக்காளி சாம்பார் அப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கிறப்போ சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஹீட்டான பிறகு தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கடுகு சேர்த்து கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு நான் சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து சாம்பாருக்கு சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி வந்து நல்லா பழமாக சேர்த்துருக்கேன் கட் பண்ணி. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்க்குறப்போ தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இதை நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியை நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் ஒரு 5-6 நிமிஷம் வந்து நல்லா வந்து இது மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இல்லைன்னா நீங்கள் தனியாத்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 செகண்ட் வந்து நம்ம அப்படியே வந்து வதக்கி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே துவரம்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் 1/4 கப்பு. அதை இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பு வேக வைக்கிறப்போ அது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஜீரகமும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். அதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி, கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார். பருப்பு சேர்க்கறதுனால நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இதை வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் விடலாம். பருப்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்காக லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ சாம்பார் வந்து கொதிச்சிட்டு இருக்குது. நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாம்பார் நல்லா வந்து கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ இதை லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அதை புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்து மூடி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதித்து வந்தால் புளி தண்ணியில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போயிடும். சாம்பார் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இது கூடவே சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். கசூரி மேத்தி சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக வாசமாக சூப்பராக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவும் காயெலாம் சேர்த்து சாம்பார் வைப்போம். இது வந்து காயெலாம் இல்லாமல் வெறும் தக்காளி பழம் மட்டும் சேர்த்து நம்ம வைக்கிற சாம்பார். இது கொஞ்சம் தக்காளி டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும். இது எல்லாருக்குமே வந்து இது தெரியும். தெரியாதவங்க இது மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி பெப்பர் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு வானல் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் ஹீட்டான பிறகு தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வந்து நான் உருளைக்கிழங்கு 3 எடுத்து வேக வச்சுட்டு அதை வந்து தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு தான் 3 எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இது கூட தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 4 பூண்டு பல் வந்து தட்டி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்க்கறனால பூண்டு சேர்க்குறப்போ நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு நம்ம பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன். என்கிட்ட ஃப்ரோசன் பட்டாணி இல்லாததுனால நான் காஞ்ச பட்டாணி எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். காஞ்ச பட்டாணி சேர்க்குறப்போ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச பிறகு தான் வேக வைக்க முடியும். பட்டாணி சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வெங்காயத்தோடைய எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கிறேன். இது கூடவே நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கை இப்போ இதோட சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் சேர்க்கறனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி மிளகுத்தூள் தான் சேர்த்து இந்த பொரியல் செய்கிறதுனால மிளகாய்த்தூள் வந்து நான் கம்மியாக சேர்த்துருக்குறேன். இப்போது மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு செய்யுங்க.
இதை இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அந்த தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கலாம். நிறைய ஊற்ற வேணாம். ஏன்னா ஏற்கனவே உருளைக்கிழங்கு பட்டாணியில் நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். இந்த மசாலா பொருளுக்காக லைட்டாக வந்து தண்ணி வந்து நம்ம தெளித்து விட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து விடுவோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் பட்டாணி உருளைக்கிழங்குலாம். அதனால் அப்படியே விடுங்க வாணலில். அதுக்கப்புறம் வந்து இதை லைட்டாக வந்து திருப்பி விடுங்க. இது மாதிரி வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் உருளைக்கிழங்கு பட்டாணி வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும். பாருங்கள் தண்ணி தெளித்த பிறகு நல்லா வந்து கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா டேஸ்டியாக ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதை நம்ம சுட சுட வெள்ளை சாதத்தில் நம்ம செஞ்ச தக்காளி சாம்பாரை வந்து இப்போ சர்வ் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து நம்ம செஞ்ச காரசாரமான பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியலும் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து அப்பளமும் வந்து வறுத்தேன். அதையும் வந்து இதோட வச்சுக்கலாம். சூப்பரான ஒரு சிம்பிளான வெஜ் லஞ்ச் மெனு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்கும் இந்த காம்பினேஷன். நீங்கள் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் வந்து நல்லா செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி தக்காளி சாம்பாரும் செம்மையாக இருக்கும். எல்லாம் எதுவும் போடாமல் வெறும் தக்காளி மட்டும் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தக்காளி சாம்பார் சூப்பராக இருக்கும். அதுக்கு சைடிஷ்ஷாக வந்து இந்த பெப்பர் உருளைக்கிழங்கு பட்டாணி ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும் சைடிஷ்ஷாக. இது வந்து எல்லாத்துக்குமே வந்து தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே வந்து சைடிஷ்ஷாக இந்த உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி செஞ்ச இந்த 2 ரெசிபியும் கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.